ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி குடமிளகா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 2 வெங்காயத்தை எடுத்து தோலை உரித்து எடுத்துக்கணும். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வதக்கி அரைக்கிறதுக்கு தான். குடமிளகாவை வச்சு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் செய்வாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குடமிளகா வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோம். இப்போ 2 குடமிளகாவை எடுத்து அதையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த குடமிளகா சட்னி தோசைக்கு, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கொத்தமல்லி எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சிடணும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1½ டீஸ்பூன் உளுந்து போடணும். கடலைப்பருப்பு 1½ டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து இதில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இதையும் மூணு பச்சை மிளகா, 2 பெரிய பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கணும். போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்க குடமிளகாவையும் எடுத்து அதில் போட்டுக்கணும். வதக்கிட்டு துரி வச்சுருக்க தேங்காவையும் அதில் எடுத்து போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். நல்லா வதக்கி முடித்தோன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க கருவேப்பிலை, கடுகு எடுத்து இதில் கொட்டிட்டு கிண்டி விட்டுடணும். எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைகிட்ட கொடுத்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நாங்களும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம்.